ஃபார்மல் நியூமராலஜி அது ஒரு மகிமை மிகுந்தது. அது உண்மை சார். இதில் சக்திகள்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய இருக்குது. என்னென்ன சக்தி இதுக்குள்ளே அடங்கியிருக்கு, அந்த ஒவ்வொரு அடங்கியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சக்தியினுடைய டெஃபினிஷன் விளக்கத்தையும் நான் கொடுத்துட்றேன். அந்த சக்தி இதுக்குள்ளே இருக்குது. என்ன சக்தி? இந்த ஃபார்மல் நியூமராலஜிக்குள்ளே இச்சா சக்தி, ஆக்கர் சக்தி, அதிபின் சக்தி, அத்யோத் சக்தி, அகிதாத் சக்தி, அத்தான சக்தி, வைத்தி சக்தி, மாய சக்தி, பீனிதீர சக்தி, சூட்சும சக்தி, இவ்வளோ சக்தி இந்த ஃபார்மெட்டுக்குள் நியூமராலஜிக்குள்ளே ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? இவ்வளோ உங்கள் பாட்டு அடுக்குறீங்க 10 விதமான சக்தி. ஏன்னா வெறும் எண்கள் தானே நம்ம பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி இந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கே புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓலைச்சுவடின்னுவாங்க இல்லைங்களா? அந்த ஓலைச்சுவடின்றது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சித்தர்களால், யோகிகளால், முனிகளால், ரிஷிகளால் ஓலைச்சுவடிகள் ஒவ்வொரு மனிதனை பற்றி எழுதியிருப்பாங்க. தெரியும் தானே உங்களுக்கு? ஓலைச்சுவடி எழுதிட்டாங்க. இப்போ நீங்கள் அதில் ஓலைச்சுவடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க.